நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரீல் லைஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளும் அரசு நலத்திட்டங்கள் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி. என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் என்பிஹெச்எஸ், ஏஏஒய் கார்டை எப்படி மாற்றுறது, பிஹெச்எஸ் கார்டு, என்பிஹெச்எஸ் கார்டு எல்லாமே ஏஏஒய் கார்டை மாற்றணும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஏஒய் கார்டுனா மாற்றுத்திறனாளிக்கு வழங்கக்கூடிய 35 கிலோ அரிசி அப்படிங்கிற கார்டு, அதுதான் ஏஏஒய் கார்டு. அது குடும்பத்தில் மாற்றுத்திறனாளிகளில் நம்ம அந்த குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, அவங்க வசதியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, அவங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் உண்டு. அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நமக்கு கடை ஃப்ரீ, இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி ஒரு சில ஊர்களுக்கெல்லாம் போனோம். போய் ஒவ்வொரு வீடாக போய் மாற்றுத்திறனாளிகளை பூரா சந்தித்து நிறையா பேசினதில் ஒருத்தவங்க வந்து 35 கிலோ அரிசி வச்சுருக்குன்னா இல்லைன்னாங்க, அவங்க வேறு குறைகள்லாம் சொன்னாங்க. இப்போ அதில் ஒரு சில ஊர்களெல்லாம் ஒரு 10, 30, 50 பேர்த்துக்குள்ள இன்றைக்கி நம்ம மனுவெல்லாம் எழுதி கொடுத்து, அந்த மனு எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணி, அதெல்லாமே பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு கைட் பண்ணி இன்றைக்கி அதை கையில் ஃபார்ம் கொடுத்துருந்துச்சு. நாளைக்கு கலெக்டரேட்டு போக சொல்லியிருக்கிறோம். இது பண்ணிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 2-3 மாதத்துக்குள்ளே இது மாறிடும். இது மாறுறதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நான் திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதாவது அரிசி பருப்பு வாங்கினா மெசேஜ் வர்ற நம்பரு எந்த நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்பர் அடிக்கடி மாற்றாதீங்க. முதல் ரீசனை மாற்றினீங்கன்னா திரும்ப அதான் அந்த நம்பர் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை மாற்றிட்டிங்கன்னா அதை திரும்ப ஆதார் கார்டில் குடும்பத்தில் இருக்க நம்பர் சேஞ்ச் பண்ணணும். திரும்ப ஆதார் கார்டுக்கு சேஞ்ச் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்ப அது 2 ஜெராக்ஸ் எடுத்து அது திரும்ப 2 போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து தான் அந்த நம்பரை மாற்ற முடியும். அதனால் மேக்ஸிமம் வந்து எப்பயுமே வந்து ஒரே நம்பராக யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க, வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்பர் வாங்காதங்க. அடுத்தவங்க பேரில் சிம் வாங்காதீங்க. உங்கள் ஓன் ப்ரூஃபை கொடுத்து சிம் வாங்குங்க. அப்படின்னாத்தான் நம்ம சிம் தொலைஞ்சா கூட நம்ம பேர்லேயே அந்த சிம்மை பைபேக் பண்ண முடியும். இல்லைனா திரும்ப ஆதார நம்பர் நினைக்காது இதுன்னு ரொம்ப வயசானவங்களாம் அவங்கள தூக்கிட்டு போய் செஞ்சு ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், சேம் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். ரேஷன் கடைக்கு, பேங்குக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரே நம்பரை எப்பவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை கற்றுக்கோங்க, பழகிக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, கலிங்கப்பட்டி, அய்யனார்புரம், கட்டத்தேன்பட்டி, மூரை வென்றான் இந்த கிராமத்தில் உள்ள நிறைய மாற்றுத்திறனாளிகளை போய் சந்தித்து அவங்களுக்கு அப்புறம் இந்த ஏஏஒய் கார்டுனா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சோம். அது ஒருத்தவங்க நான் 12 கிலோ அரிசி வாங்குறேன், 15 கிலோ அரிசி வாங்குறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து 35 கிலோ அரிசிங்கிறது உண்டு. அது வந்து பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மனுவெல்லாம் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து அதை பூராமே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பூரா மனுவாக கையில் கொடுத்துட்டோம். நாளைக்கு கலெக்டரேட்டில் திங்கக்கிழமை கலெக்டரேட்டில் போய் கொடுக்க போகிறாங்க. நம்மளால் போக முடியல, ஏன்னா நமக்கு கடை இருக்கிறதுனால நம்மளால் அலைய முடியல. அதுக்கு எப்படி போகணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கைட்னஸ்லாம் கொடுத்தாச்சு. அது நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப சொல்லி புரிய வச்சுருக்குறோம். அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னும் விழிப்புணர்வு இல்லை இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் படிப்படியாக வந்து வீடியோ போட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை களத்தில் இறங்கியும் வேலை பார்க்குறதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாலண்டியர்ஸ் மட்டும் நமக்கு தேவை. வாலண்டியர்ஸ் மட்டும் நமக்கு கிடச்சிட்டாங்கன்னா பட்டையை கிளப்பிடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் வாலண்டியர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, யாராவது சமூக சேவை பண்ணணும், எனக்கு அது வில்லிங்னஸ்ஸாக இருக்குது, நானும் உங்கள் கூட வாரேன் அப்படின்னா தாராளமாக வாங்க. நிறையா இருக்குது. நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் படுத்த விடக்கையாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பாவம் முடிவெட்ட முடியாமல் செய்ய முடியாமல் நிறைய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. நம்ம அதுக்கான உபகரணங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதை சுத்தம் பண்ணுறதுக்கான உபகரணங்கள் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். ஸோ என்ன நான் மாற்றுத்திறனாலும் என்னால் போய் அவங்கள ஒரு ஆளே தூக்கி செஞ்சு பண்ண முடியல. அதனால் யாராவது வில்லிங்னஸ்ஸாக இருக்க வாலண்டியர்ஸ் யாராச்சும் தயவுசெய்து வாங்க. வந்தீங்கன்னா நம்மளுமே போய் அவங்கள சுத்தப்படுத்தி செஞ்சு நம்ம அவங்கள அழகுபடுத்திடலாம். அது நமக்கு ஒரு புண்ணியம், ரொம்ப மிகப்பெரிய புண்ணியங்க. அது நாளைக்கு நம்ம குழந்தை குட்டியும் நல்லாயிருக்கும். அவங்க வாழ்த்துறது வந்து நாளைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஏஏஒய் கார்டு கேம்ப் போட்டது மாதிரி இனி வரும் காலங்களில் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம இன்னும் நிறையா பேர் பார்ப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போகிறேன். யாராச்சும் வாலண்டியர்ஸ் யாராச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, எங்கள் கூட வரணும்னு பயணிக்க ஆசைப்பட்றவங்க தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு எப்போனாலும் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களும் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.